கன்னிராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்குமே மார்ச் 6ஆம் தேதிக்காக காத்திருங்க. என்ன காரணம்? கன்னிராசிக்காரர்களுக்கு கல்யாண ராசி காதலுக்கென்று ஒரு தேவன் இருக்கிறான், அவன் நல்ல காதலை சேர்த்து வைப்பான். உண்மையிலே பார், செத்து போக கிடப்பான் ஐசியூவில், உயிர் போகுது. அவனுடைய உயிர் யாரோ ஒருத்தர், அவன் ரொம்ப விரும்புகிற ஒரு ஆள் பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி கை வச்சா எந்திரிச்சு போங்க, நான் பார்த்துருக்கேன். இப்போ நமக்கு ஏன் காதல் வர மாட்டேங்குது? நம்ம ரியாலிட்டிக்குள்ளேயே போக மாட்டேங்கிறோம். நம்ம இன்ஸ்டாலே லவ் பண்ணிட்டு இன்ஸ்டாலே கல்யாணம் பண்ணிக்கிறோம். அதான் பிரச்சனை. ரியலாக லவ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அது எவ்வளோ பெரிய கஷ்டம். வெரி டஃப் டாஸ்க்குங்க, ரொம்ப கஷ்டம். 7ல் சனி பகவான் இருந்தால் வேறு என்ன நடக்கும்? நல்ல பார்ட்னர் பார்ப்பார், மந்தத்தன்மையை கொடுப்பார், பொழப்பை டிஸ்டர்ப் பண்ணுவார். சனியுடைய பெரிய ஸ்பெஷலே என்னென்னா சோம்பேறி. யாருன்னா அதான் சரி. ஒரு எம்ஜிஆர் சாங் கேட்குறீங்க, எப்படி இருக்கு உங்கள் மைண்டு? நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஒரு ராஜா, ஒரு தைரியம் வரும். அதே ஏனழுதாய் ஏனழுதாய் ஒரு 2 பாட்டு சிவாஜி பாட்டு கேளுங்க, நல்ல எனர்ஜி இருந்தாலும் போயிடும். பாட்டில் கூட வைபானது கேளுங்க, பக்தியின் போ கேளுங்க, ராம்ஜி ப்ரோக்ராம் கேளுங்க, வைபாயிங்க. இந்த வருஷம் ஃபுல்லாக ரொமான்டிக் வருஷமாக இருக்க போதே. இந்த 2.5 வருஷமும் பல சாதனைகளை பண்ண போகிறீங்க. அந்த காதலே அதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். உயர் கல்வி, உயர் பதவி, வீடு, காரு எல்லாம் தருவார். ஸோ கன்னிராசிக்காரர்களுக்கு எது நடக்குதோ இல்லையோ, ஃபஸ்ட்டு விஷயமா 10ல் இருக்கிற குரு பகவான் வேலையை பிடிங்கிடுவார். அது நடந்தே தீரும். ஜூன் 1 வேலை போடும். குறையொன்றும் இல்லை, மறைமூர்த்தி கண்ணாமருதான். சூப்பராக இருக்கு. உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கக்கூடிய ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சுவாமிஜி. வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கு. 2026 சனிப்பெயர்ச்சி வருது. அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும்? சனிப்பெயர்ச்சி பொறுத்த வரைக்குமே போன வருஷமே ஆயிடுச்சு. திருக்கணிதப்படி, வாக்கியப்படி நிறைய நேயர்கள் விரும்பி கேட்குறீங்க, சனிப்பெயர்ச்சி இந்த வருஷம்தான் வச்சுக்கிட்டா என்ன சார் நடக்கும் அப்படின்னு. ஸோ இட்ஸ் ரிப்பிட்டேஷன் பதிவு தான் வச்சுக்கலாம். ஆர் அதர்வைஸ் வாக்கியக்காரர்களுக்கு என்று மார்ச் 6ஆம் தேதி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வருகிறார். சரி, ஓகே. எனிவே, இந்த சனிப்பெயர்ச்சியினால் யார் யாருக்கெல்லாம் குபேர யோகங்கள் வரப்போகிறது, யார் யார் லைஃப் எல்லாம் மாறப்போகிறது அப்படிங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் எந்த மாதிரி? கன்னிராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்குமே மார்ச் 6ஆம் தேதிக்காக காத்திருங்க. என்ன காரணம்? கன்னிராசிக்காரர்களுக்கு கல்யாண ராசி விட்டது. இன்றைக்கி காலையில் கூட சகோதரி ஒருத்தங்களுக்கு அனுப்பியிருந்தேன், கன்னிராசி நீ கன்னிராசி இல்லைம்மா, நீ கல்யாண ராசி வந்துடுச்சு. கன்னிராசிக்காரங்க முகமெல்லாம் பிரைட் ஆயிடுச்சு. இல்லை மூஞ்சியை பார்த்தா லைட் எரியுது, இல்லை எரியாதா? பின்ன சனி வந்துட்டுருக்கார், 7ஆம் இடத்துக்கு வருகிறார். 7ஆம் இடம் என்பது காதல். நண்பர்களே, காதலுக்குன்னு ஒரு குணம் இருக்குது. நான் அடிக்கடி நிறைய பதிவுகளை சொல்லுவேன். காதலுக்கென்று ஒரு தேவன் இருக்கிறான், அவன் நல்ல காதலை சேர்த்து வைப்பான். உண்மையிலே பார், செத்து போக கிடப்பான் ஐசியூவில், உயிர் போகுது. அவனுடைய உயிர் யாரோ ஒருத்தர், அவன் ரொம்ப விரும்புகிற ஒரு ஆள் பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி கை வச்சா எந்திரிச்சு போங்க, நான் பார்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், அவன் உயிர் அவன் கையில் இருக்குது. இங்கே பாருங்கள், காதலுக்கு எதிரான சக்தி இதுவரை கண்டறியப்படவில்லை. இந்த பூமியில் இது வரைக்கும் எந்த சக்தியும் கிடையாது. காதலை ஜெயித்தவன் யாருமே கிடையாது. அவள் சொல்லிட்டாங்கிறதுக்காக போதை பழக்கங்களை விட்டு அவங்கள பார்த்துருக்கேன். ஒருத்தி சொல்லிட்டா, அவன் விருப்பப்படுற ஆள் சொல்லிட்டாங்கிறதுக்காக லைஃபையே மாற்றிக்கிட்டால பார்த்துருக்கேன். துரையம்மா வாம்மா துரையம்மா, அதெல்லாம் இவங்களுக்கு தான் நடக்கும். அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது காவியங்கள் நினச்சிக்கிறோம். நிஜ வாழ்க்கை. 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். இப்போ நமக்கு ஏன் காதல் வர மாட்டேங்குது? நம்ம ரியாலிட்டிக்குள்ளேயே போக மாட்டேங்கிறோம். நம்ம இன்ஸ்டாலே லவ் பண்ணிட்டு இன்ஸ்டாலே கல்யாணம் பண்ணிக்கிறோம். அதான் பிரச்சனை. ரியலாக லவ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அது எவ்வளோ பெரிய கஷ்டம். வெரி டஃப் டாஸ்க்குங்க, ரொம்ப கஷ்டம். நான்லாம் 53 லவ் லெட்டர் எழுதி தான் சிந்துவை கல்யாணம் பண்ணேன். ரொம்ப கஷ்டம். இட் இஸ் எ வெரி டஃப் ப்ராசஸ். ரியல் காதலாக இருந்தால். 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். காதலிக்கு அப்புறம் ஃபாரின் கூட்டு போகிறார். எங்கே போகணும்? இந்த ஃப்ளைட் எங்கே போய் முடியுதோ அங்கே போகணும். இட்ஸ் மீ, இது படம் இல்லை, இது ட்ரெயின் இல்லை, எந்த ஊருக்கு போகணும்னு சொல்லுங்கள். மலேசியா, கனடா போயிடலாம். கனடா போகிறீங்க, அதுக்கு விசாலாம் எடுக்கணும். இருங்க வர மார்ச் 6 சனி பகவான் வந்துடுவார். வந்தோன்னு நமக்கு விசா கொடுத்துருவார். அப்புறமா போகலாம். இது என்ன புதுசாக இருக்குது? பக்தியின் போல் அப்படி தான் சொல்லிட்டேன். ராம்ஜி சார் ப்ரோக்ராம்னு சொன்னாங்க, மார்ச் 6 எனக்கு விசா கிடச்சிருமா, நான் அப்புறமா கனடா போகலான்றிருக்கேன். தைரியமாக சொல்லுங்கள், கண்டிப்பாக கனடா போவீங்க, கண்டிப்பாக அமெரிக்கா போவீங்க, எங்கே போகணுமோ போவீங்க. இந்த ட்ரம்ப் இம்சை தான் சார் தாங்க முடியல, விசாவே கொடுக்க மாட்டேங்கிறேன். போகாதீங்கன்ற, எதுக்கு போகணும்? அவங்க இங்கே வரட்டும் சார், நம்ம அங்கே போகணும். நம்ம முகமதிடம் நாம் செல்ல வேண்டும், அல்லது மலை முகமதிடம் வர வேண்டும். சிம்பிளாக நாங்கள் ட்ரம்ப்பை என்ன மீட் பண்ண சொல்லியா அப்படிங்கிற மாதிரி தைரியமாக
நண்பர்களே, அது கிடைக்கலன்னா கிட்டாதாயின் வெட்டன மர. ஐரோப்பிய கண்ட்ரிலாம் அவன் அங்கே உட்காந்து டீ போண்டா பஜ்ஜிலாம் வாங்கி கொடுத்து ரெடியாக இருக்கான். கமான் டென்மார்க்குக்கு வாங்க, கமான் எங்கள் ஊரை வந்து டெவலப் பண்ணுங்கன்னு கேட்டுருக்கான். நம்மளை மதிக்கிறதுக்கு நம்ம போவோம் சார். அப்போ ஐரோப்பாவுக்கு போங்க, 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். அப்போது 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது உங்களுக்கு வேண்டிய இடத்துல 7ல் சனி பகவான் இருந்தால் வேறு என்ன நடக்கும்? நல்ல பார்ட்னரை பார்ப்பீங்க. நீங்கள் ஒரு வைபிள் ட்ராவல் பண்ணுறீங்க நண்பர்களே, சொன்னால் நம்ப மாட்டீங்க. நான் ராத்திரி படுத்தா 2 மணின்னு அர்த்தம், எந்திரிச்சா 4:30 மணின்னு அர்த்தம். அவ்வளோதான் தூக்கம். பிஸியாக இருந்தீங்கன்னா உங்களுடைய பார்ட்னரும் அதே மாதிரி பிஸியாக இருக்கணும். என்ன சுந்தர், காலைல வரீங்களா? காலைல 8 மணிக்கு ஷூட், வந்துடுறேன் உடனே இப்படி அந்த வைபிள் இருக்கணும். அதுதான் நல்ல பார்ட்னர்னு அர்த்தம். நல்ல பார்ட்னர்னா என்ன? அவனும் ஓடணும், நீங்களும் ஓடணும். ஒருத்தர் ஓடி ஜெயிக்க முடியாது. உலகத்தில் எதுவும் அப்படி நடக்காது. 7ஆம் இடத்துல அந்த பார்ட்னர் கிடைக்கிறது தான் கஷ்டம். அது உங்களுக்கு கிடைச்சிருவார். 7, 8, 9 சனியே உடம்பை பார்க்குறார். கன்னிராசிக்காரர்களுக்கு மந்தத்தன்மையை கொடுப்பார், பொழப்பை டிஸ்டர்ப் பண்ணுவார். சனியுடைய பெரிய ஸ்பெஷலே என்னென்னா சோம்பேறி. யாருன்னா அதான் சனி. நான் ஓடிட்டேன் சார், ஓடி ரொம்ப டயர்ட், பாலைவனம் கடந்து விட்டேன் பாதை. இந்த பாட்டெல்லாம் கேட்காதீங்க. ஒரு பாலைவனம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நல்ல எதிர்நீச்சல் அடி பாருங்க. காரில் போகிறீங்க, ஒரு எம்ஜிஆர் சாங் கேட்குறீங்க, எப்படி இருக்கு உங்கள் மைண்டு? நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஒரு ராஜா, ஒரு தைரியம் வரும். அதே பாடு ஏன் அழுதாய் ஒரு 2 பாட்டு சிவாஜி பாட்டு கேளுங்க, நல்ல எனர்ஜி இருந்தாலும் போயிடும். பாட்டில் கூட வைபானது கேளுங்க, பக்தியின் போ கேளுங்க, ராம்ஜி ப்ரோக்ராம் கேளுங்க, வைப் ஆயிடுவீங்க. எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் தான் லவ் பண்ண போகிறீங்களே, ஒன்லி லவ் சாங்ஸாக கேட்டு ஜாலியாக ட்ராவல் பண்ணுமேன். இப்போ உடம்பை பார்க்குறார் சனி, சோம்பேறித்தனமாவது மண்ணாங்கிட்டேயாது. இந்த வருஷம் ஃபுல்லாக ரொமான்டிக் வருஷமாக இருக்க போதே, இந்த 2.5 வருஷமும் பல சாதனைகளை பண்ண போகிறீங்க. அந்த காதலே அதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். உண்மையிலேயே நீங்கள் லவ் பண்ணிங்கன்னா நீங்கள் லவ் பண்ணவங்கள வாழ வைப்பீங்க, அவங்களுக்காக உங்கள் வாழ்க்கையை மாற்றிப்பீங்க. இதை நான் மனசுலேருந்து சொல்கிறேன். அதுதான் உண்மையான லவ். என் மனைவிக்காக நான் எல்லா விஷயங்களையும் திறந்தேன். இந்த இடத்துல கர்வமாக சொல்கிறேன். அதுதான் உண்மையான லவ். லவ்னா என்னென்னா நம்மளை மாற்றிக்கணும், அதுதான் லவ். ஸோ சனி 10 பார்க்குறார். எது 10ன்னா என்ன? 4ஆம் இடத்தை 10ஆம் பார்வையை பார்க்குறார். உயர் கல்வி, உயர் பதவி, வீடு, காரு எல்லாம் தருவார். ஸோ கன்னிராசிக்காரர்களுக்கு எது நடக்குதோ இல்லையோ, ஃபஸ்ட்டு விஷயமா 10ல் இருக்கிற குரு பகவான் வேலையை பிடிங்கிடுவார். அது நடந்தே தீரும். ஜூன் 1 வேலை போயிடும். அதுக்கு முன்னாடி ஓடி போயிருங்க. 7ஆம் இடத்துக்கு மார்ச் 6 சனி 7க்கு வந்தோடனே ஏதாவது ஒரு பொழப்பில் போய் உட்காந்துருங்க. ஜூனை ஃபேஸ் பண்ண தயாராகிடுங்க. வா மகனே வா, குரு பகவான் நீ 10ஆம் இடத்துக்கு வரல, நான் உன்னை ஃபேஸ் பண்ணுறேன்டா அப்படிங்கிற மாதிரி தற்காப்பு நடவடிக்கைகள் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போயே வேறு வேலைக்கு போயிருங்க. முக்கியமாக ஃபாரின் போக முடிஞ்சால் பிரமாதம். கண்டிப்பாக. கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியில் 100க்கு எவ்வளோ மதிப்பெண் கொடுக்கும்? கன்னிராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சி 100க்கு 100 மார்க் தரலாம். நல்லா இருக்குது, ஒரு குறையும் இல்லை, குறையொன்றும் இல்லை, மறைமூர்த்தி கண்ணாமிருதம். சூப்பராக இருக்கிறீங்க. கன்னிராசினியர்களுக்கு சனி பயிற்சி எப்படி இருக்கும்? இதுவரைக்கும் ருணரோகஸ்தானத்துல 6ஆம் இடத்துல இருந்தார், நல்லா இருக்கு. இப்ப 7ஆம் இடத்துக்கு கூப்பிடுறார். குடும்பத்துல கொஞ்சம் ஒத்துமையா பார்த்துங்க சார். 3வது மனுஷனுக்கு இடம் கொடுக்காதீங்க சார். அவன் சொன்னா இவன் சொன்னா இவன் சொன்னா அவன் சொன்னா. கணவன் மனைவி தான். அந்த 2 உறவுகளுக்குள்ள 3வது மனுஷன் எவனுமே வரக்கூடாது. அது ரத்த உறவா இருக்கட்டும், நட்பா இருக்கட்டும். கண்ணால் கண்டது போய், காதால் கேட்பது போய், தீர விசாரிப்பதே மெய். இது நல்ல ஞாபகம் வச்சுங்க கன்னிராசி நேயர்கள். இப்போது நீங்கள் பார்ட்னர்ஷிப் அப்படின்னா வெறும் மேரேஜ் லைஃப் மட்டுமே கிடையாது. பிஸ்னஸ் ஆல்சோ பார்ட்னர். உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னரை பார்த்து அவர் அவ்வளோ எடுத்துட்டார் சார், அவ்வளோ சாப்பிட்டார் சார், இவ்வளோ கொண்டு வந்துட்டார் சார் சொன்னால் நம்பாதீங்க. வெரிஃபை த அக்கௌண்ட். ஏன்னா நல்ல மனிதர்களையும் நல்ல உறவுகளையும் நீங்கள் இழந்துருவீங்க. ஊர் விட்டு ஊர் போகிறதோ, இடம் விட்டு இடம் மாறுறதோ, அற்புதமான பலன்கள் நடக்கிறதோ, வேலை மாற்றமோ, தொழில் மாற்றமோ, அதனால் வருமானமோ, கடன் தீர்றதோ, பழைய கடன்கள்லாம் தீரும். வீடு வாங்கலாம், மனை வாங்கலாம், விவசாய நிலம் வாங்கலாம், எதிரிகள் தொல்லை போகும். இதுவரைக்கும் உங்ககிட்ட பேசாதவங்கெல்லாம் பேசுவாங்க. மனைவியினுடைய சொந்தக்காரங்களாம் உங்களுக்கு நட்பாக இருப்பாங்க, அவங்களுடைய உதவி வாங்கிக்கிங்க. வியாபாரத்தில் பழைய கடன்லாம் வசூலுக்கு வந்துடும். புதிய கடன்கள் ஏற்பட்டால் கூட அது சுப கடனாக இருக்கும். இப்போ ஒரு சில கடன் இருக்குது, அது டாக்டர் செலவு,
விரயம். நான் அவனுக்கு கடன் கொடுத்தேன், அவன் திருப்பியே தரல, அந்த கடனை வாங்குறதுக்கு 1 லட்ச ரூபா வாங்குறதுக்கு 2 லட்ச ரூபா செலவு பண்ணேன், கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன், அந்த மாதிரி பண்ணாமல் ஏதோ உபயோகமாக பண்ணுது. மனைவி சொல்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேளு. மனைவிக்கு உடல் நலம் பாதிக்கும். நீங்கள் பெண்ணாக இருந்தால் கணவனுக்கு உடல் நலம் பாதிக்கும். ஆனால் நீங்கள் எப்போவுமே கொஞ்சம் சாஃப்ட் கேரக்டர், புத்திசாலியானவர், அன்பானவர், பாசமானவர், எல்லாருமே உங்களை உபயோகப்படுத்திக்கிறாங்க. ஆகவே அன்பாக இருங்க, அடிமையாக இருக்காதீங்க. எதுக்கு இருக்கணும்? ஆகவே உங்களுடைய உழைப்பை புரிஞ்சுக்கிறவங்களுக்கு உழைப்பை பண்ணுங்க, உதவி பண்ணுறவங்களுக்கு வியாபாரத்தில் உதவி பண்ணுங்க. ஆனால் உங்கள் வேலை என்னவோ அதை பாருங்க. தூர தேசம் போகிறதா இருந்தால் தாராளமாக கிளம்பி போங்க. சில நேரங்களில் சில பிரிவுகள் கூட உங்களுடைய உழைப்பையும் உங்களது அன்பையும் குடும்பத்தில் பெருசாக காட்டும். என்ன கரெக்டாக? திருவெண்காடு அப்படிங்கிற கோவிலுக்கு புதன் ஸ்தலம், புதன்கிழமையில் போயிட்டு புதனுக்கு பால் அபிஷேகம் பண்ணுங்கள். ஒரே ஒரு சொட்டு பால் நாக்கில் எடுத்து வச்சுங்க. அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா முதல்ல உங்களுக்கு ஔஷதம், மருந்து, அந்த மருந்து அற்புதமான பலனை கொடுக்கும், தெளிவான வாழ்க்கையை கொடுக்கும். எல்லாத்த விட உங்களுக்கு நான் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வேலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அற்புதமான வருஷமாக இருக்கும். இந்த 2.5 ஆண்டு தெளிவாக இருப்பீங்க. ஏன்னா குரு சாதகமாக வரப்போகிறார், ராகு கேது சாதகமாக வரப்போகிறார். ஆனால் இது சனி பெயர்ச்சி சார், சனி பெயர்ச்சி சார், நீங்கள் இதெல்லாம் சேர்த்து சொல்லின்னு இருக்கிறீங்க, அதெல்லாம் நம்ம பின்னாடி பண்ணுவோம். பராபவ வருடம், தமிழ் வருட பிறப்பு எப்படி இருக்குன்னு அதெல்லாம் நம்ம பண்ணுவோம். அந்த பெயர்ச்சிக்கெல்லாம் பண்ணுவோம் சார். இப்போயே சொல்லிட்டீங்கன்னா, பயணத்தில் கவனமாக இருக்கும். இரவு பயணத்தில் குறிப்பாக நான் 2 வீலரில் போகிறேன், 3 பேர் போகிறேன், 4 பேர் போகிறேன், காரில் போகிறேன், நானே ஓட்டிகிட்டு போகிறேன், ஹை ஸ்பீட் போயிட்டுருக்கேன் சார். 1 மணி நேரம் இங்கேருந்து சேலம் போயிட்டேன் சார். நான் இதெல்லாம் பெருமையாக பேசலாம், அதெல்லாம் வேண்டாம். ரிஸ்க் எடுக்காதீங்க, பொறுமையாக போங்க. நிதானம் தான் வாழ்க்கை. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். கன்னிராசி. கன்னிராசிக்கு சனீஸ்வர பகவான் கண்டகச்சனியாக வராரு. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் எம்பெருமான் விஷ்ணு பெருமானுடைய பரிபூர்ண அருளாட்சியில் பிறந்தவங்க, அழகு அறிவு சிறந்தவங்க, பண்புள்ள ஒரு ஜாதகம், படித்த ஜாதகம், நிறையா சிஏ, சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸு, நர்ஸு, டாக்டரு, இப்படி போதனைகள் சொல்லக்கூடிய கல்வி சம்பந்தப்பட்ட ஒரு படிப்பு படிக்கணும் ஆசைகள் உடையக்கூடியவங்கள்லாம் நீங்கள் தான். இந்த துறையில் நீங்கள் பிரதிபலிக்கக்கூடிய தருணங்களும் நீங்கள் தான். உங்களுக்கு பல வருஷமாக 2026க்கு முன்னர் கல்லாவே இருந்திருக்காரு உங்கள் சுப வாழ்க்கையில், உங்கள் இல்லற வாழ்க்கையில். திருமணம் நடந்திருந்தாலோ இல்லை திருமண பேச்சு ஏற்பட்டாலோ தடை தான். கன்னிராசி அன்பர்களுக்கு ஏற்ற கணவனுக்கு ஏற்ற மனைவி அமைகிறதும், கன்னிராசிக்கு ஏற்ற பெண்களுக்கு ஏற்ற கணவன் அமைகிறதும் கொஞ்சம் கஷ்டம்தான். கவன சிதைவாக போயிடக்கூடாது. உங்கள் வாழ்க்கை பிரதிபலிக்கக்கூடிய தருணத்தை ஏற்படுத்திக்கணும். உங்கள் இல்லறத்தில், அதாவது திருமண வாழ்க்கையில் தான் நீங்கள் கவனம் செலுத்தணும். இந்த ராசிக்காரங்க இவங்களுக்கு எட்டினா தான் மேன்மை அடைவாங்க, இல்லைன்னா நீங்கள் ஒரு சித்தர் ஜாதகம். பெண்களாக இருந்தால் கன்னியாஸ்திரி ஜாதகம். இரு தாரத்து தோஷமும் திருமணத்தில் தடையும் ஏற்படக்கூடிய தருணத்தில் உண்டான கன்னிராசிக்காரர்களுக்கு சனீஸ்வர பகவான் கண்டகச்சனியாக கொடுக்குறாரு. ஒரு 35லேருந்து 45 வயசுக்கு மேலே இருக்கிற ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்கள் ஆரோக்கியத்து மேலே கவனமாக இருக்கணும். கன்னிராசிக்காரர்களுக்கு கணையும் பிரச்சனையும் வரும், கர்ப்பப்பை பிரச்சனையும் வரும், உடல் சர்ஜரி பிரச்சனையும் வரும். ஏன்னா உங்கள் ஜாதகத்தோடைய தன்மை அது. உங்கள் உடம்புக்கு உங்களுடைய தன்மையை உழைச்சி உங்கள் குடும்பத்துக்காகனே கொடுப்பீங்க. உங்களுடைய பசியும் பட்னியுமாக இருந்தே உங்கள் குடும்பத்துக்கு உழைப்பீங்க. இதனால தான் 40 வயசுக்கு மேலே உங்களுக்கு ஆரோக்கியம் குன்றி போகும். கன்னிராசிக்கார அன்பர்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை பாருங்கள், உங்களுடைய ஃப்யூச்சரை பாருங்கள். அதுக்காக மற்றவங்கள பார்க்கக்கூடாதுன்னு சொல்லலை, உங்கள் ஆரோக்கியத்து மேலே கொஞ்சம் கேர் பண்ணுங்கள், கவனமாக இருக்கணும். கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டகச்சனி பகவான் வந்திருக்கிறனால கொஞ்சம் மனநிலை பாதிக்கக்கூடிய தருணமும் இருக்கும், கவனமாக இருந்துக்கணும்.
சொல்லப்போனால் புதுசாக கல்யாணம் பண்ணணும்னு சொல்லக்கூடியவங்க கொஞ்சம் தடையை நிப்பாட்டிட்டு தான் பண்ணணும். அர்ஜெண்ட்டாக பண்ணாதீங்க. தேவையில்லாமல் மாட்டிக்கக்கூடிய தருணங்களும் உண்டு. கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களுக்காக வாழணும், தனக்காக வாழக்கூடிய தருணத்தை ரொம்ப கம்மியாக வச்சுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்திருந்தாலுமே கன்னிராசி பொறுத்த வரைக்கும் மேன்மைப்படக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. எம்பெருமான் சனீஸ்வர பகவானையும் எம்பெருமான் முருகக் கடவுளையும் எனக்கு இது வேணும், இது தேவை, இது நடக்கணும் அப்படின்னு சாமியை வேண்டி பக்குவங்கள் பண்ணி தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிங்க. கண்டகச்சனின்னு கேட்டாவே 35 வயசுலேருந்து 55 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் இல்லை 55 வயசுலேருந்து 70 வயசுக்கு மேலே முதிர்ந்த தோற்றம் உடையவங்களுக்கும் இந்த 2026 ஆகாது. மரணமே பாவிக்கக்கூடிய தருணங்காலங்களும் ஏற்பட வாய்ப்புகள் கொஞ்சம் நிறையாவே இருக்குது. கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் சொந்தம் பந்தமே உங்களுக்கு சூனியம் பண்ணுவாங்க. உங்கள் உற்றார் உறவினரே உங்கள் ஆரோக்கியத்தை பார்த்து உங்கள் ஐஸ்வர்யத்தை பார்த்து சூனியம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் உடல்நலக் குறைவு ஏற்பட்டு தேவையில்லாத விளைவுகளை கொடுக்கக்கூடியது இந்த கண்டகச்சனி. சனீஸ்வர பகவான் கர்மக்காரகன். சனீஸ்வர பகவானை முறையான வழிமுறைகளை பக்குவம் பண்ணிக்கிங்க. தன்னுடைய சொந்தம் பந்தம் உற்றார் உறவினரோட பக்குவம் பண்ணிக்கிங்க. கன்னிராசிக்காரக பெண்களாக இருந்தால் கணவன் மனைவி கருத்து வேறுபாட்டில் பிரிஞ்சிருக்க வாய்ப்பும் இருக்குது. கணவன் பிரிஞ்சிருக்கக்கூடிய தருணங்காலங்களும் உண்டு. கவனமாக வாழணும். கன்னிராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வல்லக்கோட்டை முருகனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. கன்னி ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 7ஆம் இடத்தில் அமர்ந்து என்னென்ன விஷயங்கள்லாம் செய்ய போகிறார், 6ஆம் இடத்தில் அமர்ந்து என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சாரோ அதை ரிலீஸ் பண்ண போகிறார். எங்கே நிம்மதி தேடி பார்த்தேன், அது எங்கேயும் இல்லை. அந்த பாட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலமாக சொந்தக்காரங்களாக யார் இருக்கீங்கன்னா நீங்கள் தான் இருக்கீங்க. அந்த பாட்டு உங்களுக்கு சொந்தமோ அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய மனசில் அவ்வளோ விதமான அழுத்தம், அவ்வளோ விதமான பிரச்சனை, நிறைய குழப்பங்கள் இருந்துச்சு. எவ்வளோ தான் ஒரு மனுஷன் முயற்சி எடுப்பது அப்படின்னு சொல்லுவாங்க. உன்னால் முடியும்ப்பா, நீ செஞ்சுப்பார். எப்படி உன்னால் முடியும்ப்பா, நீ செஞ்சுப்பார். அம்மா உன்னால் தான்மா முடியும், நீ கண்டிப்பாக செய் அப்படின்னு மற்றவங்க எளிதாக சொன்ன விஷயத்தை மனதால் ஏற்றுக்கொண்டு நீங்கள் எடுத்த முயற்சியோட லிஸ்ட்டை எடுத்தால் எக்ஸட்ரா எவ்வளவோ இருக்கும். இந்த இளைய சகோதரன் மூலமாகவும் உங்களை விட வயது குறைந்தவர்கள் மூலமாகவும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க. என்னோட அவனுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, அவன் சின்ன பையங்க, அவனோட எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாதுங்க, அவன் அந்த அளவுக்கு அந்த அனுபவமும் கிடையாது. அந்த சின்ன பொண்ணு சின்ன பையன் என்னை படுத்தி எடுத்தான் அப்படிங்க நினைக்கிங்கள? எவ்வளோ போராட்டத்தை சந்திச்சிங்க. நீங்கள் சும்மா ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பியிருப்பீங்க உங்கள் சொந்தக்காரங்களுக்கு, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, இல்லை உங்கள் லவ்வருக்கு, இல்லை உங்கள் பார்ட்னருக்கு. ஏதாவது ஒரு விஷயம் உங்கள் மனசில் உள்ள வருத்தத்தை போக்குறதுக்காண்டி ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பியிருப்பீங்க. அந்த ஒரு எஸ்எம்எஸை பிடிச்சிட்டு தொங்குவாங்க பாருங்கள், உங்களை வச்சு செஞ்சுருப்பாங்க. நீ சொன்னே இல்லை, நீ அனுப்புகிற அந்த எவிடன்ஸ் இருக்கு பாரு அப்படின்னு உங்களை காட்டி உங்களையே உங்கள் லைஃப்பை மறக்க வச்சுருப்பாங்க. எவ்வளோ கஷ்டத்தை சந்திச்சிங்க. ஏன்னா நான் அனுப்புனது ஒரு எஸ்எம்எஸ்ஸு, நீ அனுப்புனது பல எஸ்எம்எஸ்லாம். அதெல்லாம் கிடையாது. நீ அனுப்புனதுனால தானே நான் அனுப்புனேன், நீ செஞ்சதுனால தானே செஞ்சேன் அப்படின்பாங்க. ஆனால் அதை செய்ய வச்சதே அவங்க தான். அங்கே தான் புத்தி இல்லாமல் பேசுகிறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அப்படிப்பட்ட தேவையில்லாத உறவுகள், தேவையில்லாத நபர்கள்லாம் உங்களை விட்டு வெளியே போகிறாங்க. அதுவே நிம்மதி. புரியுதா? அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானம் வெற்றி பெறப்போகுது. உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் தான் நீங்கள் நிம்மதியாக இருக்க போகிறீங்க. உங்களுடைய முயற்சியில் வெற்றி பெற போகிறீங்க. உங்களுடைய எதிரி, உங்களுடைய துன்பம், உங்களுடைய கஷ்டம் எல்லாம் காணாமல் போயிடும். புரியுதா உங்களுக்கு? அந்த அளவுக்கு உங்கள் லைஃப் ரொம்ப நல்லா இருக்க போகுது. சரி, இன்னும் ஒரு கேள்வி கேட்கேன். இதில் யாரெல்லாம் எஸ்ன்னு கீழே கமெண்ட்ஸில் கொடுக்கீங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நம்ம உங்கள் ஜாதகத்தை பார்க்கல, நம்ம சொல்கிறது உங்கள் ராசியின் அடிப்படையில் கோச்சாரத்தை வச்சு தான் பேசியிருக்கோம். அப்போ இதில் உண்மை என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு விஷயம்,
நிம்மதியாக தூங்கி எத்தனை நாள் ஆச்சு? நிம்மதியாக தூங்கி எத்தனை நாள் ஆச்சு? நான் தூங்கி 4 வருஷம் ஆச்சு, நான் தூங்கி 6 வருஷம் ஆச்சு, நான் தூங்கவே இல்லைங்க அப்படின்னு லிஸ்ட்டு உள்ளவங்களாம் எஸ் கொடுங்க. ஏன்னா நிம்மதியான தூக்கம் இருக்காது. நீங்கள் தூங்கும்போது கூட தொல்லை தேடி வரும். நீ தூங்கும்போது கூட பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கும். என்னடா பிரச்சனை கனவுலையும் வருது அப்படிமாங்கள, அந்த நிலை தான் உங்களுக்கு கடந்த காலங்களில் இருந்தது. அந்த நிலை இப்பொழுது மாறப்போகுது சனி பகவான் மூலமாக. நிம்மதியாக தூங்க போகிறீங்க. கஷ்டப்பட்டு அயராது உழைத்து இஷ்டப்பட்டு புகழான லைஃப்லேருந்து வெளியே வர போகிறீங்க. இஷ்டப்பட்டு வேலை பார்த்தாலும் சரி, கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாலும் சரி, சங்கடம் உங்களுக்கு தான். ஸோ அந்த நிலையிலிருந்து மாறி நிம்மதியான தூக்கமும் நல்ல விதமான மாற்றங்களையும் நம்முடைய கன்னி ராசிக்காரர்கள் அடைய போகிறீங்கிறது உண்மை. உங்களை விட வயது குறைந்தவர்கள் இனிமேல் உங்களை தொல்லை பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு நிறைய விஷயங்களும் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. அவங்க தன்னுடைய தவறை உணரக்கூடிய சூழ்நிலை உண்டு. ஓகேவா? ஸோ இப்போ இவ்வளோ நன்மையை சொல்லிட்டீங்களே, கன்னிராசிக்கு எல்லாமே நன்மையாக இருக்கா அப்படின்னா உண்மையிலே நன்மையாக தான் இருக்குது. ஒரே ஒரு விஷயம் உங்கள் மனசில் உறுத்தின விஷயத்த சொல்லிட்டு போயிடுறேன். முதல் விஷயம், நீங்கள் செய்யாத தவறு, நீங்கள் செய்யாத விஷயங்களுக்கு யாரெல்லாம் உங்கள் மேலே வீண்பலி சுமத்துனாங்களோ, அதே போல் ரொம்ப 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 நம்பி நான் செஞ்சேன், அதனால் எனக்கு பெரிய விளைவு, பெரிய கேவலம், பெரிய ஒரு விளைவில் ஏற்பட்டது, நான் சிறைச்சாலை போகக்கூடிய நிலைமை கூட வந்துச்சு, அப்போ நான் இந்த நிலையிலேருந்து வந்துடுவேனா, தண்டனையிலேருந்து வெளியே வந்துடுவேனா, தவறுகள்லேருந்து வெளியே வந்துடுவேனா அப்படின்னு எதிர்பார்க்குற கன்னிராசி அன்பர்களுக்கு உறுதியாக மாறப்போகுது. லைஃப் சூப்பராக போகுது. மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டு. புரியுதா? அப்போ கெட்ட பேர் எந்த பேர் உங்களுக்கு ஏற்பட்டதோ அந்த பேர் நல்ல பேராக மாறப்போகுது. நீங்கள் தப்பு செய்யலைங்கிறத ப்ரூஃப் பண்ணக்கூடிய காலகட்டம். ஓகேவா? இங்கே பொதுவாகவே ப்ரூஃப் தான் எதிர்பார்ப்பாங்க மனுஷன். ஸோ அந்த ப்ரூஃப் பண்ணக்கூடிய காலகட்டத்திலேருந்து நீங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கும்போது, உங்களுடைய பார்ட்னர்கிட்ட கொஞ்சம் வெளிப்படையாக பேசுங்க. உங்கள் பார்ட்னருடைய பிரச்சனைகளை, உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, அல்லது வருது அப்படின்னா, தயவுசெய்து வேறு யார்ட்டையும் சொல்ல வேண்டாம். உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்கிறது, இல்லை அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லி புரிய வைக்கிறது தயவு செய்து வேண்டாம். நீங்கள் ரெண்டும் உட்காந்து பொறுமையாக, ஏங்க என்ன பிரச்சனைங்க, ஏங்க என்ன விஷயங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த ஏங்கங்கிறது அன்பில் வந்துடும். இல்லைன்னா டேய் என்னட அப்படிங்கிற வார்த்தை வந்துடும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதெல்லாம் கரெக்டாக இருந்தீங்கன்னா லைஃப் சூப்பராக இருக்க போது. உங்களை நீங்கள் ரசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்களால் முடியாது என்றால் எவராலும் முடியாது என்ற தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் உறுதியாக உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னா, பெருமாள் கோயிலில் உள்ள வீர நரசிம்மர் வழிபாடை செய்யுங்கள். மாற்றமும் ஏற்றமும் நம்முடைய கன்னிராசி அன்பர்களுக்கே. நேர்களே, நீங்கள் தற்போது வரை பொறுமையாக பார்த்த விஷயம் என்னென்னா, கிட்டத்தட்ட நவ கிரகங்கள்லேயே ரொம்ப ரொம்ப மெதுவாக ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசியை விட்டு கடப்பதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும் நம்முடைய சனீஸ்வர பகவானுடைய சனி பயிற்சியை தான் பார்த்துருக்கீங்க. இந்த சனி பயிற்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் குறைஞ்சது ஒரு 20-30% உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றம் இருக்கும். சனி பயிற்சியானே உங்கள் லைஃப்பில் அடிமேல் அடி விழுந்து இடிமேல் இடி விழுந்து அட்ரஸ்லாம் போயிடுமா? கிடையவே கிடையாது. அல்லது சனி பயிற்சியானே ஓஹோன்னு வந்துடுவேன், கோடீஸ்வரன் ஆயிடுவேன், அப்படி ஆயிடுவேன், இப்படி ஆயிடுவேன், கிடையவே கிடையாது. என்ன பண்ண போகிறான்னா, ஒரு மனிதனால் ஒரு விஷயத்தை செய்யவே முடியல, வேலை பார்க்க முடியல, ஒரு குடும்பத்தோடு ஒற்றுமையாக இருக்க முடியல அப்படின்னு ஒரு கவலையோடு இருக்கவங்களுக்கு அந்த கவலையை நீக்குவார். சாப்பாட்டுக்கே வழி இல்லைங்கிறவங்களுக்கு தினந்தோறும் அவங்களுக்கான உணவு கிடைப்பதற்கான வழியை ஏற்படுத்துவார். வாழ்க்கையை தொலைத்தவர்களுக்கு வாழ்க்கையும், வாழ்க்கையை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு புரிய வைக்கக்கூடிய சூழ்நிலையும் தான் சனி பகவான் கொடுப்பார். அதனால் பதற்றப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஸோ சொன்னது எல்லாமே 20-30% தான் நடக்க போகுது. இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுங்கிறத ஃபஸ்ட்டு மனசில் வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் நிறைய கருத்துக்கள் கொடுக்குறீங்க நம்ம சேனலில். பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தளவு அதிகமான கமெண்ட்ஸ் வருது. நல்லா சொல்கிறீங்க, ஏகப்பட்ட கருத்துக்கள் சொல்கிறீங்க. இதில் சில நம்முடைய அன்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, தவறான கருத்துக்களை பதிவிடுறாங்க. ஸோ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஒரு தவறான வார்த்தை நம்மளுடைய யூடியூப் சேனலில் பதிவிடுவதனால உங்களுக்கு எதாவது நன்மை இருக்கா? ஒன்றுமே கிடையாது.
ஒரு ஜோதிடரை தவறாக பயன்படுத்தி நீங்கள் மேன்மை அடைஞ்சிருவீங்களா? அதை பார்க்குற 10 பேர் உங்களை தப்பாக நினைப்பாங்க. ஓகேவா? நாங்கள் திரும்ப திரும்ப ஜோதிடராகிய அத்தனை பேருமே சொல்கிறது என்னென்னா, பொது பலனே. இதையே நீங்கள் உங்கள் லைஃப்பாக நினச்சி கஷ்டப்பட வேண்டாம் தான் நாங்களும் சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இங்கே டென்ஷன் ஆக வேண்டாம். நல்ல விஷயங்களை எடுத்துக்கோங்க. பாதுகாப்பான விஷயங்கிறத என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் பாதுகாப்பாக நடத்திக்கோங்க. நீங்கள் எங்கள்கிட்ட ஜாதகம் பாருங்கள், பார்க்காம போங்க, அது உங்கள் விருப்பம். ஓகேவா? வீடியோ நாங்கள் பேசுனோம்னா உங்களுடைய மேலான கருத்துக்களை, நல்ல விதமான கருத்துக்களை மட்டுமே பதிவிடுபவர்களுக்கு நன்மையே நடக்கும் என்பதை உறுதியாக சொல்லிக்கொண்டு, வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு எனது மனதார நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வாழ்க நலமுடன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி.